வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் 8000 ஃபாலோவர்ஸாக வந்துச்சு. அந்த ஐடியும் ஆக்சுவலாக ஹேக் பண்ணப்பட்டுச்சு, கைவர்களால் ஹேக் பண்ணப்பட்டு விட்டது. நான் புதுசாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் ப்ளூ டிக் வாங்கிட்டேன். ஸோ என்னோட ரசிகர்கள் எல்லாருமே வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அஃபீஷியல் அப்படின்னு ப்ளூ டிக்கோடு இருக்கிற இந்த புது ஐடியை, புது இன்ஸ்டாகிராம் ஐடியை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் மனமார்ந்து எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வெட்ட முளைச்சிக்கிட்டே இருப்போம். எத்தனை ஐடி நம்மளை ஹேக் பண்ணாலும் புதுசாக ஐடி ஓப்பன் பண்ணி மக்கள் மனசில் ஆழமாக நம்ம பதிஞ்சிக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன், இது இனிமேல் யாராலும் ஹேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருந்தேன். அதில் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ். அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கயவர்களால் போட்டியினால் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, பொறாமை கொண்ட நபர்கள் வந்து இந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஹேக் பண்ண உடனே நான் புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணேன். புதுசாக ஐடி ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு பிக் பாஸ் அழைப்பு வந்துருச்சு. பிக் பாஸ் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அமைதியாக ஒரு 20 நாட்கள் இருந்தேன். ஓகேங்களா? புள்ளி பதுங்கிறது பாயிறதுக்காக. ஸோ எல்லாத்தவிட பெரிய பிளாட்ஃபார்ம் பிக் பாஸில் போய், அதாவது ரஜினி, கமல் சார் எப்படி இந்த மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்காங்களோ, சூப்பர் ஸ்டார் எப்படி ஆழமாக பதிஞ்சிட்டாரோ, அது மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க முடிய பிக் பாஸில் போய் தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம நல்ல ஒரு புகழோடு தான் போனோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதாவது புகழ் அழிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி நம்ம புகழ் அழிக்க முடியும்? இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஐடியை ஏன் என்னோட ஐடி முடக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திவாகர்னு ஏகப்பட்ட ஃபேக் ஐடி இருக்குங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அல்கோரிதத்துக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் திவாகர் அதாவது டாக்டர் திவாகர்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ நானும் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். என் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடி அதை ரிப்போர்ட் பண்ணி என் ஐடியை தூக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் என்னோடய ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து இப்போ ப்ளூடிக் வாங்கி இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அஃபீஷியல் அப்படின்னு ஒரு புது ஐடியை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. என் பேரில் ஏகப்பட்ட ஐடிங்க. இதுவும் ஒரு வளர்ச்சியோட உச்சக்கட்டம் தான். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேர் பிக் பாஸ் போயிருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க ஐடியெல்லாம் விட்டுட்டு என் ஐடியா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்த வழி பாசிட்டிவ் வழிங்க. பாசிட்டிவான ஒரு வழியில் வந்திருக்கேன். ஓகேங்களா? பாசிட்டிவாக வந்தால் என்ன, நெகட்டிவாக நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நடிப்புன்ற ஒரு திறமையினால் எனக்கு பின்னாடி எடிட்டர் கிடையாது, எனக்கு பின்னாடி டீம் கிடையாது, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய மொபைல் கிடையாது. ஒரு 10,000 ரூபா மொபைல் ஃபோனை வச்சு உலகம் முழுக்க ரீச் ஆகி பிக் பாஸுக்கு போய் இப்போ தமிழ் திரை உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு முகமாக மாறப்போகிறேன். ஏகப்பட்ட படங்கள் புக்காகி கொண்டு இருக்கின்றன பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? அதாவது பிக் பாஸ் போயிட்டு இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி 5 படங்கள் நடிச்சு விட்டோம். அதில் சின்ன ரோல் தான். பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய கதாபாத்திரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் பிக் பாஸ் போய் சின்ன குழந்தைங்களெல்லாம் கேட்ச் பண்ணிட்டேங்க. சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் சின்ன குழந்தைங்களை கேட்ச் பண்ணி கண்டிப்பாக ஒரு மாபெரும் ஹீரோவாக 2 வருடங்களில் உங்களோட மருத்துவர் டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் உருவாக எடுக்க போகிறேன். ஓகேங்களா? நடிப்பு அரக்கன் ஒவ்வொரு பிக் பாஸ்லேயும் ஒன்று ட்ரெண்ட் ஆகும். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் நடிப்பு அரக்கன் இந்த வார்த்தை தாங்க ட்ரெண்ட் ஆச்சு. நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மக்களே, என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ போட்டி பொறாமைகள் இருந்தால் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கார். ஓகேங்களா? எல்லாருக்கும் மேலே கடவுள் இருக்கார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணேன், அந்த ஐடியா கைவர்களால் ஹேக் பண்ணப்பட்டது. 2வது ஐடி ஓப்பன் பண்ணேன், என் பேரில் ஏகப்பட்ட ஃபேக் ஐடிங்க. என் பேரில் ஏகப்பட்ட ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கனால இன்ஸ்டாகிராமே கன்ஃபியூஸ் ஆகி புதுசாக ஓப்பன் பண்ணுற ஐடியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறாங்க, பேன் பண்ணிடுறாங்க. வேறு யாரும் தப்பாக ரிப்போர்ட் பண்ணால். இப்போ வந்து ரொம்ப கடுமையாக இன்ஸ்டாகிராமுக்கு நான் ஃபுல்லாக மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னோடய ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ப்ராப்பராக ஐடி வாங்கி ப்ளூ டிக் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஆஃபீஸில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி சொல்ல வரேன், பிக் பாஸ் சீசன் 9லே எல்லோரும் டைட்டில் வின்னர், அதாவது மக்களோட செல்வாக்கு. திருப்பி சொல்ல வரேன், நான் வந்த வழி பாசிட்டிவ் வழி. மக்கள்கிட்ட நல்ல பேரை மட்டுமே எடுத்தேங்க. என்னை நிறைய பேர் நைட்டாக ட்ரை பண்ணாங்க. என்னை பற்றி தேவையில்லாத பிரச்சனைகள், வதந்திகள், யூடியூபர்ஸ் அவங்க வயிற்ற நிரப்பணுன்றதுக்காக என்னை பற்றி பொய் பிரச்சாரங்களாக தப்பாக வீடியோ போட்டு அவங்க மேலெல்லாம் கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் ஒரு 4-5 சேனல் மேலே எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக லீகல் சட்ட ரீதியாக, ஓகேங்களா, எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் போட்டதுக்கு அவங்க மேலே கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன். அதுக்குண்டான காலங்கள் வரும். சரி, ஓகே, அது வேறு டாபிக். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை வந்து பாசிட்டிவாக வந்தவங்கள நெகட்டிவாக காட்ட ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தக்க பதிலடி தான் பிக் பாஸில் போய் எந்த வித பிஆர் டீமும் இல்லாமல்
ஆக்சுவலாக என்னோட பழைய ஸ்ட்ராங்கான இன்ஸ்டாகிராம் ஐடியும் போச்சு. எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி போய் போஸ்ட் கூட போடாமல் பிக் பாஸில் போய் மக்களோட அதிக ஓட்டுக்கள்னால ஓகேங்களா கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலே ஓகேங்களா 45 நாட்கள் பிக் பாஸில் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து ஓட்டு கம்மியாகிலாம் வெளியில் எவிட் ஆகலை. சில காரணங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து வெளியே வர காரணங்கள் அது பிக் பாஸ் டீமோட இன்டர்னல் ப்ராசஸ். பிக் பாஸ் டீம் வந்து அவங்க பிள்ளையாக தான் வச்சுக்கிட்டாங்க, விஜய் டிவி வந்து அவங்க பிள்ளையாக தான் என்னை வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களே நான் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பிக் பாஸ் கிட்டத்தட்ட 6 வாரம் ப்ரொமோவில் ஃபுல்லாக நான் வந்து ஓவர் டாமினேட், எல்லா லைவில் ஃபுல்லாக கேமரா என்னையை தான் பார்க்குது. ஸோ நான் தான் முழுக்க 40 நாளாக நம்ம தான் கதாநாயகனாக இருந்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுவே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பற்றி மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ நம்மளை பற்றி பொய் பிரச்சாரம் பண்ண நினச்ச கூட்டங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்து நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இன்னும் தமிழ் திரை உலகத்தில் சூப்பர் ஸ்டார் எப்படி அது மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு பெரிய இடத்த பிடிக்க போகிறாங்க. இதெல்லாம் வாய் வார்த்தை இது கிடையாது. கேட்டால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வாங்க. எங்க எல்லாத்துலேயும் ஒரு நேர்மை வேணும். நான் சொல்கிற மாதிரி இது கான்ஃபிடன்ஸும் ஓவர் கான்ஃபிடன்ஸும் கிடையாது. நம்மகிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை கண்டுபிடிச்சி நான் அதில் ஸ்ட்ராங்கு போல்டு அப்படின்னு கடின உழைப்பு பண்ணாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பெரிய லெவல் வந்துடுவோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் ஓகேங்களா. ஸோ யாரோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது ஓகேங்களா. கடவுள் புண்ணியத்தில் அந்த மீனாட்சி தாயோட அருள்னால நான் அந்த லெவல் வந்திருக்கேன். இன்னமும் மேற்கோளும் பல படிகளை நான் மேலே சென்று கொண்டே தான் இருப்பேன். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அஃபிஷியல் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ 2வது ஐடி இப்போ தாங்க 8000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. அதாவது நடிகர் சிம்பு அண்ணாவை பார்த்துட்டு வந்து ரொம்ப சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு. அதை பார்த்து பொறாமப்பட்டு ஏன்னா அவன் என்ன பண்ணாலும் ட்ரெண்ட் ஆகிடுறானே, என்ன பண்ணாலும் உயிர்ப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கானே, இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பிக் பாஸ் போயாச்சு, எல்லாரோட மனசில் ஆழமாக பதிஞ்சாச்சு, எல்லா மீடியாக்காரவங்க கண்ணு என் மேலே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு விதரன் நம்ம சமூக ஊடகங்களை வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் யாரை அழிக்கவே முடியாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாரோட புகழையும் கடவுள் கொடுக்க நினைக்கிறது யாருமே அழிக்க முடியாது. இந்த பிரச்சனை எனக்கு இப்போன்னு இல்லை ஓகேங்களா. நான் வளர்கிற ஆரம்ப கட்டத்திலேயே என் பேரில் நிறைய ஃபேக் ஐடி, நிறைய பேர் வளர்ச்சி அடைய நான் ஆரம்ப கட்டத்திலேயே என் பேரில் ஏகப்பட்ட ஃபேக் ஐடி, அது நிறைய பேர் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சு தான் வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காஞ்ச மரம் கல்லடிப்படும் ஓகேங்களா. காஞ்ச மரத்தை எரிஞ்சு கல்லடி பறக்கிறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. நான் என்னன்னு தெரியலங்க, நின்னா நியூஸு, நடந்தா நியூஸு, பேசினா சம்பவம், அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஸோ இதுக்காக தான் நிறைய தரமற்ற யூடியூப் சேனலோட இன்டர்வியூ எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இன்டர்வியூ கொடுத்தா அந்த யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்சவங்க நல்லவங்க இருந்தால் மட்டும்தான் கொடுக்குறது. பெரிய சேனலாக இருந்தாலுமே நம்மளை பற்றி ப்ரொமோவில் தப்பாக போட்டுறதுங்க. நான் பேச போனது எடுத்துக்காட்டு சுர்ஜித் மர்டர் மேட்டர். நான் பேச போனது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்டர்வியூக்காக தான் போனேன். என்ன பிரச்சனை என்ன இதுனே தெரியாது. இது நடந்தது அந்த மீனாட்சி தாய் மேலே சத்தியமாக சொல்ல வரேன் ஓகேங்களா. அந்த பையன் என்கிட்ட கெஞ்சி கெதறி கேட்டான், ஆனால் இதை பற்றி பேசுங்கண்ணே, யார் என்ன மேட்ரு நியூஸே நான் பார்க்கல, பொதுப்படையாக நான் லவ் சப்ஜெக்டை மட்டும் தான் பேசினேன். காதல் திருமணம் உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி இருக்கா, அவங்க அம்மா அப்பா பேச்சை கேளுங்கன்னு தான் சொன்னேன். இதுக்கு கொண்டு போய் ப்ரொமோவில் போய் என்னை தப்பாக ஹெட்டிங் போட்டு ஓகேங்களா. ஸோ நிறைய நெட்டிசன்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த யூடியூப் சேனல் திருப்பி இன்டர்வியூ ஃபோன் பண்ணாங்க, அவங்கள திட்டாத குறையாக நான் ஃபோனை வச்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ப்ரொமோவில் தப்பாக போட்டு நம்ம பேசுகிறது ஒன்று, எடிட் பண்ணி காட்டுறது ஒன்று. நான் ஒரு சிலர் கூட இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டேன், அவங்களோட இன்டர்வியூ பண்ண மாதிரி என்னை எடிட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்களை காசு எப்படினாலும் சம்பாதிக்கலாம், உழைச்சி சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 500 ரூபா நேர்மையாக சம்பாதிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளே ஓகேங்களா, நிறைய மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் நின்று உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, ஊதிபத்தி விற்கிறாங்க, நிறைய விஷயங்கள் விற்று சம்பாதிக்கிறாங்க, அது நேர்மை. ஆனால் காசு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூவை, என்னோட இன்டர்வியூ வேற ஒருத்தர்கிட்ட பண்ண இன்டர்வியூவை கட் பண்ணி இது வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்டு சேனலை இந்த தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தவறுகள் பண்ணால் நான் பொதுமக்களுக்கு கொடுக்குற மெசேஜ், உடனடியாக உள்ள காவல் நிலையங்களில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் என்ன இந்த மாதிரி ஒரு சேனல் பண்ணாங்க, அந்த சேனல் மேலே போலீஸுக்கு புகார் கொடுத்து அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ண வச்சோம். ஸோ கண்டிப்பாக போலீஸ் வந்து உங்கள் மேலே தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. டபுள் மீனிங்கில் பேசுகிறவங்க, அசிங்கமாக பேசுகிறவங்க, உங்களை இன்டர்வியூன்னு வர வச்சு அல்லது எடிட் பண்ணி தப்பாக போட்டவங்கள அருகில் உள்ள காவல் நிலையங்களை உடனடியாக நீங்கள் புகார் அளிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தரமில்லாத சேனல்கள், அதாவது நல்ல ரிப்போர்ட்டர்ஸ்லாம் டீசெண்டாக எடுக்கிறாங்க, நியூஸ் சேனல்ஸ் மட்டும் தான் நான் இன்டர்வியூவே கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்க மக்களே, என்னோடய புது இன்ஸ்டாகிராம் ஐடி வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அஃபிஷியல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே, நன்றி.